Hello guys, welcome to the Python Tamil tutorial video series. இந்த வீடியோ சீரிஸ் வந்து கம்ப்யூட்டர் பிகினர்ஸ் மனசில் வச்சுட்டு டிசைன் பண்ண டியூட்டோரியல் தான். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம வாட் இஸ் பைத்தான், ஒய் பைத்தான் அப்படின்ற கொஸ்டினில் ஆரம்பிச்சுட்டு டு தட் டு காமன் அட்வான்ஸ்டு டாபிக் வரைக்கும் நம்ம போய் கவர் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்பெசிஃபிக் மூவியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பைத்தானோட இன்ட்ரடக்ஷன். ஸோ வாட் இஸ் பைத்தான்? ஓகே, ஸோ பைத்தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும். பைத்தான் வந்து ஒரு பாப்புலர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இப்போ. ஸோ நம்ம இன்னும் டீப்பாக படிக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பைத்தானை யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா பைத்தானோட ஃபாதர் வந்து கூடோ வேன் ரோசம். இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து 90s, ஐ மீன் 85 to 90s அந்த காலகட்டத்தில் பைத்தானை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணது வந்து இவர் தான். பைத்தானை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணது மட்டும் இல்லாமல் அவர் வந்து என்ன பண்ணாருன்னா ஜிஎன்யூ லைசன்ஸில் வந்து ரிலீஸ் பண்ணார். ஜென்ரல் பப்ளிக் லைசன்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜிஎன்யூன்றது நத்திங் பட் ஜென்ரல் பப்ளிக் லைசன்ஸ் யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு பப்ளிக் லைசன்ஸ். ஸோ பைத்தானே வந்து பார்த்தா மேஜராக 2 வெர்ஷனில் இருக்கும். ஒன்று வந்து பைத்தான் 2, இன்னொன்று பைத்தான் 3. ஓகே, பைத்தான் 3ன்றது கொஞ்சம் அட்வான்ஸ்ட் வெர்ஷன், பைத்தான் 2ன்றது கொஞ்சம் லோவர் வெர்ஷன். இப்போ வந்து பைத்தான் 2ஓட சப்போர்ட் ஃபுல்லாகவே வந்து பைத்தான் கம்யூனிட்டி ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ பைத்தான் 3 இஸ் த ஒன்லி ஸ்டேபிள் வெர்ஷன் அவங்க கிட்ட இருந்து வருது. ஓகே, இன்கேஸ் நீங்கள் பைத்தான் 2 யூஸ் பண்ணியிருந்தாலோ இன்ஸ்டால் பண்ணிட்டு இருந்தாலோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்களோட அப்ளிகேஷன் வந்து பைத்தான் 2லேருந்து பைத்தான் 3க்கு எப்படி மைக்ரேட் பண்ணிடலாம் அப்படின்ற விஷயத்தை பற்றியெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பைத்தான் 2ஓட சப்போர்ட் வந்து ஃபுல்லாகவே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பைத்தான் ப்ரோக்ராமை ரன் பண்ணும் பொழுது நமக்கு வந்து அது இன்டர்பிரட் தான் ஆகுமே தவிர கம்பைல் ஆகாது. லைக் பைத்தானில் வந்து ஒரு கம்பைலரே கிடையாது. ஓகேங்களா? நம்ம லாங்குவேஜ் எக்ஸாம்பிள் இப்போ C++, ஜாவாலாம் எழுதுறோம்னா அது கம்பைல் ஆகி பில்ட் ஆகிட்டு அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு என்ன ஆகும், எக்ஸிக்யூட் ஆகும், இன்டர்பிரட் ஆகும். ஸோ அதுதான் வந்து இங்கே என்னன்னா டேரெக்டாகவே இன்டர்பிரட் தான் ஆகும், எக்ஸிக்யூட்லாம் ஆகாது. ஐ மீன் டேரெக்டாக இன்டர்பிரட் தான் ஆகும், கம்பைல்லாம் ஆகாது. லைக் Perl, பைத்தான், ஐ மீன் Perl, PHP அந்த லாங்குவேஜஸ் மாதிரி உங்களுக்கு வந்து இன்டர்பிரட் தான் ஆகும். ஓகே, ஸோ இது வந்து கம்ப்ளீட்டடாக ஊப்ஸ் ஓரியன்ட் தான். உங்களுக்கு இதை என்ன சொல்லணும்னா பைத்தானில் வந்து நீங்கள் எந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸ் வேணாலும் கிரியேட் பண்ணலாம். பிகாஸ் பைத்தான் வந்து உங்களுக்கு ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங் ஸ்டைலில் வந்து நீங்கள் கோட் எழுதணும் அப்படின்னாலும் இட் வில் சப்போர்ட், யூ கேன் கோ த்ரூ இட். ஸ்ட்ரக்சரல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ், ஐ மீன் சி மாதிரி வந்து ஒரு ஸ்ட்ரக்சரல் ஓரியன்டாக இருக்கணும் அப்படின்னாலும் இட் வில் சப்போர்ட், யூ கேன் கோ வித் திஸ். இல்லை எனக்கு கம்ப்ளீட்டாக ஊப்ஸ் ஓரியன்டாக தான் எனக்கு பைத்தானில் அப்ளிகேஷன் பண்ணணும் அப்படின்னு உங்களால் பண்ண முடியும். ஏன்னா பைத்தான் வந்து எந்த மாதிரியான ப்ரோக்ராமிங் பேரடைம் நீங்கள் யூஸ் பண்ணாலுமே அதில் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, அது மட்டும் இல்லாமல் இது ஏன் வந்து பிகினர்ஸ் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா பைத்தான் வந்து இப்போ C++, ஜாவாலாம் நம்ம பண்ணணும் அப்படின்னா இப்போ ஜஸ்ட் ஒரு ஹலோ வேர்ல்டு அதுதான் நம்ம யூஸ்வலாக ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். லைக் வைஸ் அப்படி ஒரு ப்ரோக்ராம் டைப் பண்ணணும் அப்படின்னாலே நான் ஒரு 10 லைன் தேவைப்படும். என்னோட ஹெடர் ஃபைல்ஸ், மெயின் ஃபங்க்ஷன், கிளாஸ் இதெல்லாமே எழுதிட்டு தான் கடைசியில் மெத்தட் எழுதிட்டு மெத்தடில் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போடுவேன். பைத்தானை பொறுத்த வரைக்கும் அப்படி எதுவும் தேவையில்லை, ஜஸ்ட்டு பிரிண்ட் ஹலோ வேர்ல்டு அது சொன்னால் மட்டுமே போதும், உங்களுக்கு வந்து பிரிண்ட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரியான ஈஸியான சின்டாக்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து பிகினர் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸுமே தெரியாது, நான் ப்ரோக்ராமிங் தான் கற்றுக்க போகிறேன் அப்படின்னும் போது பைத்தான்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில். ஓகே, ஸோ மேக்ஸிமம் வந்து ஒரு 3 வீக்ஸில் வந்து நம்ம ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆகிடலாம் ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு. அதனால தான் இது வந்து பிகினர் ஃப்ரெண்ட்லி லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஏன் இவ்வளோ ஃபேமஸாக இருக்குது அப்படின்ட்டு பார்த்தா நான் அப்பயே சொல்லியிருந்தேன் 85, 90ஸ்லேயே வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். ஐ மீன் இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால இந்த லாங்குவேஜுக்கு ஏகப்பட்ட கம்யூனிட்டி சப்போர்ட் இருக்குது. ஓகே, ஸோ உங்களுக்கு எந்த மாதிரியான அப்ளிகேஷன் பண்ணாலுமே சரி, எந்த ஒரு ஒர்க் நீங்கள் பண்ணணும் அப்படின்னாலுமே சரி பைத்தானுக்கு எல்லாமே லைப்ரரிஸ் இருக்குது. அந்த லைப்ரரிஸ் வச்சுட்டு உங்களால் எந்த ஒரு ஒர்க்குமே ஈஸியாக பண்ண முடியும். நம்ம எல்லாருக்குமே தெரியும் AI, ML யூஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து பைத்தானில் தான் அதிகமாக போகிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா மற்ற எல்லா லாங்குவேஜுக்குமே இருக்கிற லைப்ரரி சப்போர்ட்டோட பைத்தானோட லைப்ரரி சப்போர்ட்டும் அதோட ஸ்டெபிலிட்டியும் தான் வந்து பைத்தான் வந்து ஸ்டாண்டர்ட் பண்ணுது. அதனால தான் வந்து 80s, 90s விட இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து பைத்தான் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. அதனால தான் நம்ம எல்லாருமே பைத்தான் படிச்சுட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ இதுதான் அதோட மெயின் சின்டாக்ஸ், சிம்பிள் சின்டாக்ஸ். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ரொம்ப சிம்பிளான சின்டாக்ஸ் தான். நம்ம ரொம்ப வந்து காம்ப்ளிகேட் பண்ணி எழுதணும்னு அவசியம் இல்லை. இருக்கிற சின்டாக்ஸை நம்ம கரெக்டாக சிம்பிளிஃபைடாக கொடுத்துருக்காங்க, அந்த சின்டாக்ஸை மட்டும் நம்ம இது பண்ணால் போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரி, பைத்தானை வந்து நான் படிச்சுட்டேன், என்னால் என்னென்ன அப்ளிகேஷன்லாம் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு எந்த மாதிரியான அப்ளிகேஷன் வேணுமோ பண்ணலாம். உங்களுக்கு வெப் வேணுமா, ஜாங்கோ இருக்குது, ஃப்ளாஸ்க் வெப் ஃப்ரேம் இருக்குது, அதை டிபெண்ட் பண்ணி பண்ணலாம். இல்லை உங்களுக்கு வந்து டெப்ளை பண்ணுற ஆட்டோமேஷன் ஸ்கிரிப்ட்ஸ் வேணுமா, அஃப்கோர்ஸ் பைத்தான் வந்து ஸ்கிரிப்ட்ஸ் சப்போர்ட் பண்ணும், உங்களால் வந்து அதை ரன் பண்ண முடியும். அப்போ இல்லை எனக்கு கேம் தான் பிடிக்கும், கேம் டெவலப் பண்ண போகிறோம்னா அஃப்கோர்ஸ் யூ கேன் டூ தட். கேமுக்கு வந்து பைகேம்ன்ற லைப்ரரி இருக்குது, அது ரொம்ப லைட் வெயிட் லைப்ரரி. அது இல்லாமல் இன்னும் நிறையா லைப்ரரிஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதெல்லாமே வந்து சப்போர்ட் பண்ணும். எனக்கு அது எதுவுமே தேவையில்ல, ஸ்டாண்டர்ட் வந்து நான் வந்து GUI யூஸ் பண்ணி, ஐ மீன் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணி நான் அப்ளிகேஷன் பண்ண போகிறேன் அப்படின்னா அஃப்கோர்ஸ் யூ கேன் டூ தட். அதுக்கு வந்து PyQtன்ற ஃப்ரேம் ஒர்க் இருக்குது, அதை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம். மொபைலுக்கு பண்ண போகிறோன்னா Kiwiன்ற ஃப்ரேம் ஒர்க் இருக்குது, அதை யூஸ் பண்ணி பண்ணலாம். இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து
சப்போர்ட் வந்து பைத்தானுக்கு இருக்குது. அதனால தான் பைத்தான் வந்து இவ்வளோ ஃபேமஸாக இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து கன்வெர்ட்ஸ் டு சி அட் லாஸ்ட். இட் மீன்ஸ் தட் பைத்தான் வந்து ஒரு ரேப்பர் மாதிரி. நீங்கள் எந்த ஒரு ப்ரோக்ராம் எழுதினாலுமே சரி பைத்தானில் அது இன்டர்பிரட் ஆகும்போது கடைசியாக சியாக கன்வெர்ட் ஆகிட்டு தான் உங்களுக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, இது என்னன்னா வந்து சி லாங்குவேஜ் தான் பேஸ். அந்த சி லாங்குவேஜ்க்கு மேலே ஒரு ரேப்பராக சின்டாக்ஸை கம்மி பண்ணி எழுதுறதுக்காகவே இன்ட்ரடியூஸ் பண்ணிய லாங்குவேஜ் தான் வந்து பைத்தான். இதோட சின்டாக்ஸ் தான் வந்து டிஃப்ரெண்ட்டை தவிர மற்றபடி எக்ஸிக்யூட் ஆகிறது எல்லாமே சி தான். சியை விட ஃபாஸ்ட்டா பைத்தான் அப்படின்ட்டு கேட்டால் அப்படிலாம் அது கிடையாது. சியை விட ஸ்லோ தான் பைத்தான். ஏன்னா வந்து நம்ம ஒரு கோடு எழுதுனா அந்த கோடு வந்து கடைசியாக சி கண்டுட்டோம், சி தான் வந்து நான் எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ சி தான் வந்து நமக்கு இருக்கிறதுல ஃபாஸ்டஸ்ட் லாங்குவேஜ், பைத்தான் வந்து ஸ்லோ தான்.